வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி, பிரதர். நமக்கு தசா புத்தி நல்ல யோக தசை, பட் கோச்சார பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி சரியில்லை என்றால் எது வேலை செய்யும்? கோச்சாரம் ஓ தசா புத்தி? ஓகே. இதுல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. யோக தசை நடப்புல இருக்கு. யோக தசை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கோச்சார அமைப்புகள் சரியில்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் அந்த நன்மையை அனுபவிக்க முடியாது. ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஏன்னா எப்பொழுதுமே தசா புத்தி அப்படின்றது வந்து லக்னத்தின் அடிப்படையில வரும். ஓகே. நல்லா புரியிற மாரி சொன்னா, ஒரு மேஷ லக்னக்காரராக இருக்கீங்க. குரு மேஷ லக்னக்காரருக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சூப்பரான பலன்கள செஞ்சுட்டு இருப்பாரு. ஏன்னா, அவர் செய்ய வேண்டிய பாக்கிய பலன்கள செய்வாரு. ஓகேங்களா? பாக்கிய பலன்கள அவர் செய்துகிட்டு இருக்காரு அப்படின்னும் பொழுது, உங்களுக்கு கோச்சாரத்துல ஜென்ம சனி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜென்ம சனின்றது குழந்தைகளுக்காக செலவு செய்வாரு. ஏன்னா குரு 12ஆம் ஓகே. இது புரியுதா பாருங்க. ஆனா இந்த சில இடங்கள்ல வந்து சில கொமெண்ட் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு. ஏன்னா, சில இடங்கள்ல ஜாதகத்த குடுத்துட்டு, எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஒரு 2 நாள் முன்ன நடந்தது. ஒரு காய் ஜாதகத்த குடுத்துட்டு, அவரு பலன் சொன்னாருங்க. அது எனக்கு ரொம்ப இருந்துச்சு. "எப்படி பிரதர்?" அப்படின்னு நான் கேட்டதுக்கு, அவரு சில விஷயம் சொன்னாரு. இந்த வீடியோ இது எனக்கு கொஞ்சம் பெருமையாவே இருந்துச்சுங்க. "உங்க வீடியோ ஃபாலோ பண்ணேனே, சில விஷயம் எனக்கு புரியுது" அப்படின்னு சொன்னாரு. இப்போ மேஷ லக்னத்துக்கு ஏன் வந்து நான் மேஷ லக்னம் குரு அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா, குருவே பாக்கியாதிபதியும், விரையாதிபதியாவும் வருவாரு. ஆனா மேஷ லக்னத்துக்கு கடுமையான யோக பலன்களை செய்றவரு, நல்ல பலன்கள். யோக பலன்கள்னா சுப பலன்கள செய்றவரு குரு. இந்த குரு அதிநட்பு ஸ்தானத்துல இருக்கிறாரு. எங்க? சூரியனோட வீட்ல. எந்த ஒரு சனி, ராகு தொடர்பு இல்ல. செவ்வாயோட அவர் சேரலாம், மங்கள யோகம் வரும். லக்னாதிபதியோட சேர்ந்திருக்காருன்னு வரும். இந்த அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஜென்ம சனி கிளேஷ் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். ஜென்ம சனி கிளேஷ் ஆகுது. இந்த அமைப்புகள்ல குழந்தைகளுக்காக விரயம் இருக்கும். இது நல்லா புரிஞ்சு பாருங்க. ஏன் அப்டின்னா 5ஆம் இடம் காரகம். ஓகேங்களா? அப்ப தசாபுத்தி கோச்சார அமைப்புகள்ல காரகம் கடுமையாக பாதிக்கப்படும். அப்போ யோக தசை நடந்துகிட்டு இருக்குங்க. குழந்தைக்கான அதிபதி தசை நடத்திக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்கும்? அந்த புத்திர காரகன் 12ஆம் அதிபதி அப்படின்றதுனால குழந்தைகளுக்கான விரயம் இருக்கும். எந்த வகையில விரயம் பண்றீங்க அப்படின்றது குழந்தைகள் ஜாதகத்துல இருக்கிற விஷயம். ஓகேங்களா? சரி. இதே அமைப்புகள்ல அஷ்டம சனி வருது. ஓகேங்களா? ஜென்ம சனி ஒரு அமைப்பு, அஷ்டம சனி ஒரு அமைப்பு. அஷ்டம சனி வருது. உங்களை 5ஆம் பாவக வழியில கவலைப்பட வைக்க போறாரு. கவலையான நெகட்டிவான செலவுகளை, நெகட்டிவான விரயங்களை 12ஆம் வீட்டாதிபதியாக எப்பொழுதுமே தசாபுத்தி அமைப்புகள் ராசிக்கு 8ஆம் இடமோ இருள் தன்மை அடையும் பொழுது அப்படியே நெகட்டிவான பலனை மட்டுமே செய்யும். ஓகேங்களா? கண்டிப்பா செய்யுமா? கண்டிப்பா செய்யும். நீங்க எந்த லக்னம்னு பாருங்க, என்ன தசா புத்தின்னு பாருங்க. அதனோட அடிப்படையில அந்த அமைப்புகள்ல குறிப்பா அந்த கோச்சார ஜென்ம சனி, அஷ்டம சனி, ஜென்ம ராகு, அஷ்டமத்து ராகு வரும்பொழுது, உங்களுடைய மனம் கலங்கி பயத்துல கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நெறைய அழுதுருப்பீங்க. அந்த அழுகக்கூடிய சம்பவங்கள் தசா புத்தியின் அடிப்படையில. இப்போ சில ஜாதகம் போடுறேன், டைரக்ட்டா போடுறேன். நேத்து ஒரு அம்மா ஓகேங்களா? இந்த அம்மா வந்து நேத்து ஒரு 2 மணி அப்பாயின்ட்மென்ட் நெனைக்கிறேன். அந்த அம்மாட்ட ஜாதகம் போட்டோனே, "அம்மா ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாரும்மா?" அப்படின்னு கேட்டேன். போட்டோனே கேட்டேன். "நீங்க தானே ஜோசியர், நீங்க தான் சொல்லணும்னாங்க." எனக்கு ஒரு மாரி ஓகே. நல்லா தான் இருக்கு அப்படின்னு. அப்ப பார்த்தேன் போன 11ஆம் மாசத்துலருந்து சில விஷயங்கள் இருக்குதேம்மா, பிப்ரவரிலருந்து இந்த மாரி இருக்கேன்னோனே, அப்ப ஆமாங்க. இந்த மாரி விஷயம் 2ம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இத எத வச்சு சொன்னோம்னா, தசாபுத்தியின் அடிப்படையில. ஓகேங்களா? அந்த அடிப்படையில ஏன் உங்களுக்கு குரு ஏன் அப்படின்னா, சுபரை வைத்து 5ஆம் பாவகத்தை வைத்து சொல்றேன். ஸோ இந்த அமைப்புகள்ல 5ஆம் இடத்தின் நல்ல குணங்கள் கெடுங்க. எப்போ? ராசி இருள் தன்மை ஆகும் பொழுது. ராசியும் பொலிவா இருக்குங்க. ராசியில குரு வந்து உட்கார்ந்துடுறாரு. மேஷ ராசி. இல்ல ராசியில சிம்மத்துல இருக்க குரு ராசிய பார்க்கிறாரு கோச்சாரத்துல. தசாபுத்தியில இவரு குரு வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு தசை. அருமையான நல்ல பலன் இருக்கும். தொடர்ந்து மனம் மகிழ்வு. ஏன்னா 5ஆம் பாவகம் எண்ணங்களை குறிக்கக்கூடிய பாவகம்ல. உங்க மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் அங்க உருவாகுது. சந்தோஷமா இருக்கிறீங்க. அதிர்ஷ்டம் கிடைக்குது. குழந்தைகள் சாதிச்சுக்கிட்டு வராங்க. குழந்தைகள் வழியில நன்மை இருக்கு. நல்ல பண வரவு இருக்கு. இது வயதுக்கு ஏற்ற மாரி. 80 வயசுல குழந்தைகள் வகையில பண வரவு இருக்காது. குழந்தைகள் நன்றாக இருக்கிறத பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய சில தன்மை இருக்கும். ஓகேங்களா? 10 வயசுக்கு கீழயா குரு தசை வேலையே செய்யாது. ஏன்னா குரு தசை குழந்தைக்காக செயல்படக்கூடிய தசை. குழந்தைகளுக்காக தான் குரு தசை செயல்படும். இப்போ இந்த அமைப்புகள்லாம் வந்தாச்சு. சரி இதோட ஒரு எடுத்துக்குவோம். ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. இதே மேஷ லக்னத்துக்கு புதன். புதன் எங்க இருக்கிறாரு? உச்சமா போட்டாலும் கடுமை.
8ஆம் இடத்துல போட்டாலும் கடுமை. இத வந்து நான் சொல்லி தான் ஆகணும். ஓகே. மேஷ லக்னம். லக்னாதிபதி லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கங்க. இந்த இடத்துல லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு. புதன் உச்சமாக இருக்கிறாருன்னா, அவரே நோய் உள்ளவராக இருப்பார். ஓகேங்களா? இந்த அடிப்படையில 11ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஏன்னா, அவரு தான் கேவ குடுக்குறவரு. இதுல கோச்சாரத்துல ஜென்ம சனி, அஷ்டம சனி வரும்பொழுது, 6ல் இருக்கக்கூடிய புதனாக இருந்தாரு அப்படின்னா, அவர் நோயை குடுப்பார். 8ல இருக்கக்கூடிய புதனாக இருந்தா, அவரு அ விபத்தை குடுப்பார். விபத்துக்கு நிகரான ஒரு மாரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார். இது ஜென்ம அஷ்டம சனியில விபத்து நடக்கும். ஷேர் மார்க்கெட் மாரியான விஷயத்துல ஏமாறுவீங்க. படிப்புக்கு பணத்த கட்டி ஏமாறுவீங்க. ஏமாற்றம் இருக்கும். ஓகேங்களா? இதுல கோச்சாரத்துல ராசியில சுபர் வந்துடுறாரு. அதே மாரி 6, 8 அமைப்புகள்ல இவர் வந்துடுறாரு அப்படின்னு வரும்பொழுது, இங்க வெளிநாடு, வெளி மாநில அமைப்பு வருங்க. புரியுதுங்களா? 8ஆம் இடம் விருப்பம் இல்லாம வெளியில போய் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கிரிமினலான வழியில சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா புதன் புத்திகாரகன், ஸ்கேம் பண்றவரு, டிவைஸ் காரக பிளானெட்ல இது மாரியான அமைப்புகள பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப எந்த தசையோ, தசையின் காரகம் நல்லதாகவோ, அல்லதாகவோ உங்களுடைய கோச்சார சுப அமைப்புல நல்லா இருக்கு. அந்த தசையின் காரக நன்மைகளை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கோச்சாரம் கெட்டு போச்சு. அந்த காரக கெடுதல்கள அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் பிரதர் பதில். ஓகேங்களா? ரொம்ப டீப்பா மூளைய போட்டு கசக்கி புழிஞ்சு உங்களுக்கு நான் ஆன்சர் குடுத்துருக்கேன். கண்டிப்பா புரியுதான்ற கமெண்ட் எனக்கு குடுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.